ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருக்கோம். ஏன் நாங்கன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் நான் பண்ணது, மீதியெல்லாம் எங்கள் அத்தை தான் செஞ்சாங்க, எங்கள் சின்னத்தை தான். நம்ம ஆனியன் 1 or 2 kg கட் பண்ணுறோன்னா நைஃப் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்லைசர் சிப்ஸ்க்காக போடுவோம்ல, அந்த ஸ்லைசரில் நம்ம ஆனியனையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நம்மளுக்கு தின்னாக தான் இருக்கும். ரோஸ்ட் ஆகிறதும் சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிடும் ஆனியன்ஸ்லாம். ஸோ ஈஸியாக இருக்கும் இந்த இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குவான்டிட்டி அதிகமாக ஆனியன் கட் பண்ணும் போது இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒர்க்கும் ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள், நான் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு 5 minutes தான் இருக்கும். அவ்வளோ ஆனியன்ஸும் ஒரு 1 kg மேலே இருக்கும். நான் ஸ்லைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் எங்கள் அத்தை வந்ததும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு, அண்ட் நாங்கள் பிரியாணி அதிகமாக பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டவ் தனியாக எடுத்து வச்சுட்டு டபராவில் தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனியனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் ஆயிலே கொஞ்சம் ரோஸ்ட் ஆக விடணும். அதுக்கப்புறம் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நான்வெஜ்ஜில் எது ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்னே சிக்கன் பிரியாணி தான். பிரியாணிலே வந்து ஒவ்வொரு ஊர் சைடும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. நாங்கள் எப்போவுமே பண்ணுறது தம் பிரியாணி தான். எங்கள் வீட்டில் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டு. அதுவும் எங்கள் 2 அத்தையுமே நல்லா பண்ணுவாங்க. இன்றைக்கி எங்கள் அத்தை வெளியே போயிருக்கிறதுனால எங்கள் சின்ன அத்தை தான் வந்து பண்ணாங்க. நான் அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம சண்டே மட்டும் ஸ்பெஷலாக செய்வோம் நான்வெஜ் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம். பட் ஆனால் அந்த கரெக்டான லஞ்ச் டைமுக்கு நம்மளால் சாப்பிடவே முடியாது. எப்படினாலும் ஒரு 3 o'clock மேலே தான் எப்போவுமே அது சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறதா இருந்தாலே கிச்சனுக்கு எனக்கு லீவ் விட்டுருவேன் நான். ஏன்னா எங்கள் அத்தை தான் குக் பண்ணுவாங்க. நான் ஏதாச்சும் ஆனியன் இந்த மாதிரி டொமேட்டோஸ்லாம் மட்டும்தான் கட் பண்ணி கொடுப்பேன். மற்றபடி அவங்களே குக் பண்ணி முடிச்சுடுவாங்க. இன்றைக்கி சண்டேவும் அப்படி தான். இன்னும் சொல்ல போனால் நைட்டும் அன்றைக்கி குக் பண்ணுற வேலை இருக்காது. ஸோ பிரியாணியும் நைட்டுக்கும் அப்படியே இருக்கும். எல்லோரும் அதே சாப்பிட்டுப்போம். பிரியாணியில் வந்து தயிர் ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும். ரைஸ் வந்து நம்மளை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் தயிர் ஆட் பண்ணுவாங்க. லேடிஸ் வந்து குக்கிங்கை வந்து விருப்பப்பட்டு தான் பண்ணுவோம். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு டின்னர் பண்ண வேண்டிய வேலை இல்லைன்னாலே மைண்டு ரிலாக்ஸ்டாக ஆகிடும். இன்னும் என்னென்னா என்ன சமைக்கணுன்ற யோசிச்சுட்டே இருப்பேன்ல, அந்த பிரச்சனை இருக்காது. இன்னும் என் பையனுக்கு அவனுக்கு லஞ்சுனா கொடுக்க போகிறோம், ஸ்நாக்ஸ்க்குன்னா கொடுக்க போகிறோன்ட்டு யோசிச்சிட்டே இருப்பான். எனக்கு நைட்டெல்லாம் எனக்கு ஒரு 10, 11 வரைக்கும் தூக்கமே வருது. கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இன்றைக்கி அவனுக்கு இது தான் கொடுக்க போகிறோம், நாளைக்கு எழுந்ததும் இதுதான் ரெடி பண்ணி அது ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தூக்கமே வரும். இல்லைனா மைண்ட் ஃபுல்லாக அவனை பற்றியே ஓடிட்டுருக்கோம். அவனுக்கு எது பிடிக்கும், செஞ்சால் பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே. அதுவும் மார்னிங் எழுந்து நான் குக் பண்ணிவிடுவேன். அவனுக்கு ஏதாச்சும் திடீர்னு வந்து என்னென்னு கேட்பான். நான் இது பண்ணியிருக்கேன்டான்னு ஏதாச்சும் எடுத்து காமிச்சின்னா இன்னும் எனக்கு பிடிக்கவே, இத்தனைக்கும் அவன் ஃபேவரேட் கூட இருக்கும். பட் ஆனால் அவன் பிடிக்கலன்னுடுவான். உடனே டக்குன்னு ஏதாச்சும் கொடுக்குறதோ இல்லை நான் எங்களுக்கு செஞ்சுருப்பேன், எனக்கு அதுதான் வேணும்னு கேட்பான். அதையும் அப்புறம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிடுவான் அவனுக்கு. நாங்கள் 2 kg பிரியாணி பண்ணோம். அதனால் 2 டப்பாவில் அரிசி போட்டதுனால 2 டப்பானால் நம்ம 4 டப்பா தண்ணி ஊற்றினோம். அதனால் 4 டப்பா தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு, அதே வந்து அரிசி வந்து புது அரிசி பழைய அரிசி அந்த மாதிரியும் இருக்கும். நம்ம கடையில் வாங்க சொல்ல கேட்டு வாங்கினோம். நாங்கள் வாங்கிட்டு வந்தது பழைய அரிசி கொஞ்சம். அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கணும். பட் நல்லாயிருக்கும் ரைஸ் வந்து இந்த பழைய அரிசியில் பண்ணும் போது. இப்போயும் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிது. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியெல்லாம் போட்டுடலாம். எனக்கு வந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணும். நானும் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என் பையனுக்கு இன்னும் ஸ்நாக்ஸ் வந்து நானாக தான் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணுவேன். ஆனால் சிலது பிடிக்கும், சிலது வந்து எனக்கு இது வேண்டாம், பார்த்ததுமே சாப்பிடக்கூட மாட்டான். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு வேண்டான்னுடுவான். அதே அவனுக்கு வந்து இந்த பால்வடியில் கொடுப்பாங்களே சத்து மாவு, அது அவனுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. இன்னும் எனக்கு ஈஸியான ஸ்நாக்ஸ் அவனுக்கு பண்ணி கொடுக்குறது. அதுக்குன்னு டெய்லியும் கேட்பான். டெய்லி எப்பட்றா கொடுக்குறதுனா, இல்லை எனக்கு அதுதான் பிடிக்கும், அதுவும் ஸ்டஃபிங் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சேசமி ஸ்டஃபிங்கு, அப்படி இல்லைனா அவனுக்கு பீனட் ஸ்டஃபிங் பிடிக்கும். இது 2 வச்சு தான் அவனுக்கு பண்ணி கொடுப்பேன். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கனாக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் மேரேஜோ இல்லை ஏதாச்சும் அவங்க எதனா ஃபங்க்ஷன் பண்ணும்போது நம்மளை இன்வைட் பண்ணாலும் நம்ம ஃபஸ்ட்டு போகணுன்றது தான் நம்ம மைண்டில் வரும். பட் அடுத்த செகண்டே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் அந்த டைமில் தான் சிக்காகும், இல்லை மற்றபடி ஏதாச்சும் மழை இந்த மாதிரி ஏதாச்சும் போக முடியாத சுச்சுவேஷன் கரெக்டாக நம்மளுக்கு அமைஞ்சிடும். பட் ரொம்ப ஃபீல் சேட் ஆகிடும். வீட்டில் கூட ஓகே போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் குழந்தைங்க விஷயத்தில் மட்டும் அந்த டைமில் ஏதாச்சும் பேட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் போகிறது ரொம்ப அவாய்ட் பண்ணுறதாயிடும். அதே ஜென்ட்ஸ் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறாங்களா, அவங்க போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஜாலியாக போயிட்டு வந்துடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அம்மான்னு வர சொல்ல தான் நமக்கு கொஞ்சம் ரொம்ப குழந்தைங்க விஷயத்தில் போக முடியாத சுச்சுவேஷன் வந்துடும். பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீலாம் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து வாழை இலை வச்சுட்டு
ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் வாழை இலை. 2 வாழை இலையா வச்சுட்டு மூடிட்டோம். அதுக்கப்புறம் மேலே பிளேட் வச்சு மேலே ஏதாச்சும் வெயிட் வைக்கணும். நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கலாம், இல்லை வெயிட்டாக என்ன இருக்கோ அது மேலே வச்சுட்டா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்டவ்வும் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். வச்சுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே தம் போட்டு விட்டோனாக்கா ரைஸ் நல்லா குக் ஆகிடும். இந்த குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது மைண்டில் ஒரு காமெடி சீன் போயிட்டு இருந்தேன். என்னென்ன படையப்பா படத்தில் ரஜினி செந்தில் காம்பினேஷனில் வரல, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை என்னது தான், அந்த மாதிரின்ற மாதிரி பிரியாணி ஃபுல்லாக பண்ணது என்னமோ எங்கள் அத்தை தான். ஆனால் கூட இருந்து நான் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் மாதிரி பில்டப் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தம் போட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பனிங் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்துட்டாங்க. எங்கள் அத்தை தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் பண்ணோம். பட் பிரியாணி நல்லா உதிரியாக நல்லா தான் வந்துச்சு. நல்லா சிக்கனுமே நல்லா குக் ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாருக்குமே பிரியாணியும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் ஒன்றா ஃபேமிலியாக உட்காந்து எல்லோரும் அன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டு சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணியோட அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அப்புறம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொத்தமல்லிலாம் அதிகமாக வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் டைமில் மேலே மாடிக்கு போயிட்டு சில்லு நல்லா காற்றோட்டமாக இருக்கும். அந்த டைமில் மேலே ஏதாச்சும் பூ பறிக்கிற வேலை அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் செஞ்சால் இன்னும் ரிலாக்ஸிங்காக தனியாக வாக்லாம் போனால் நல்லாயிருக்கும். மேலே இன்னும் ஏதாச்சும் சாங் கேட்டுகிட்டே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் சம்டைம்ஸ் சாங் கேட்டுகிட்டே தான் பூவெலாம் பறிச்சுட்டு வருவேன் மேலே போயிட்டு. அன்றைக்கி ஈவினிங்கும் அதே போல் பறிச்சுட்டு மாடியில் வாக்கிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பா கீழே அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் கீழே இறங்கி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நாங்கள் பன்ரோட்டிலேருந்து பன்ரோட்டி ஃபேமஸ் கேஷ்நவ், அப்புறம் இன்னும் கொஞ்சம் சீட்ஸு நட்ஸு அப்புறம் மக்கானா நன்னாரி சர்பத் அண்ட் வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.